தனியார் மருத்துவமனைகளில் நாடுற ஒரு தன்மை இருக்குது. பல்லு கட்டுறன்னு சொல்லுவேன். இப்போ வயசானாக்கள் அல்லது ஏதாவது ஒரு விபத்தில் வந்து ஒரு பல்லு இல்லைன்னு சொன்னால் பல்ல செயற்கையாக வந்து அந்த பல்லை கட்டி கொள்கிற தன்மை வந்து இருக்குது. அந்த செயற்பாடுகள் வந்து இங்கே நடக்குது. If a patient want to access you, how they want to access? What are the procedures? வாய் புற்றுநோயானது இலங்கையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. இதற்குரிய வைத்தியங்களையும் நாங்கள் இங்கே செய்து வருகின்றோம். இப்போ குழம்பு போக முடிய சில இல்லை எல்லாரும் இப்படி பிரச்சனை தானே. இப்போ சோமாங்கிறது சுருக்கமாக முடியுது. I request here and came here. That's my first choice. You requested and came to Jaffna. Why? நொதம் ப்ரொவின்ஸ்லே இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இது இயங்குது. நான் உங்களை அணுக போறேன்னு என்ன செய்யணும், எப்படி வரணும்? இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர். போதனா வைத்தியசாலைக்குள்ளே நாங்கள் தொடர்ச்சியாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே நடைபெறுகின்ற சேவைகள் தொடர்பான விடயங்கள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையை கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு தொடராக இது பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி பல் மற்றும் முக சீராக்கல் பிரிவு என்று சொல்லப்படுகிறது. எனக்கு நிறைய மெடிக்கல் நாலேஜ் இல்லை, பட் இங்கே இருக்கிற நர்சரால் இருக்கிறா நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். என்ன விஷயங்கள், எப்படியான சேவைகள் வழங்கப்படுது, இதை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. வணக்கம். பல்முக சீராக்கல் பிரிவு, பல் கிளிப் போடுற இடம், பல்லு ஒழுங்கில்லாதாக்கள், பல்லு மிதப்பானாக்களுக்கு கிளிப் போட்டு பல் சீராக்குறது எங்களோட செய்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் உங்களுடைய சேவையாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி இப்போ இந்த நிலையத்தை அக்சஸ் பண்ணணுமெண்டா எப்படி ஒரு பேஷண்ட் வந்து வெளியே, இப்போ எனக்கு வந்து பல்லு கொஞ்சம் சீரில்லாமல், இயல்பாக எனக்கு கொஞ்சம் சீரில்லாமல் தான் இருக்குது, சரி சீரில்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் நான் உங்களை அணுக போகிறேன்னா என்ன செய்யணும், எப்படி வரணும்? உங்களோட ஊர் ஹாஸ்பிட்டலில் உள்ள டென்டல் சர்ஜன்கிட்ட போயிட்டு அவள் பல்ல பார்த்து அதில் கேபிக்கு இருக்குது அப்படியே இருக்குன்னு சொன்னால் அவை ஸ்கேலிங் செய்து பல்லு கிளிப் தான் போடணும்னு சொன்னால் இன்ஜரிவை பண்ணி விடுவா. நீங்கள் அந்த லிட்டரை கொண்டு வந்தால் நாங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து செய்து விடுவோம். அந்த கடிதத்தை கொண்டு நாங்கள் வந்து எங்கே அக்சஸ் பண்ணணும்? முதலாவதா யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ளே வரைக்குள்ள ஓபிடிக்கு போகணுமா, இல்லை எப்படி இந்த இடத்துக்கு நேரடியாக வரணுமா, இந்த மாதிரி? அங்கே ஒதடொண்டிக்கு நெளி தந்துட்டோம்னா நேராக இங்கேயே வரலாம். இல்லை ஓஎம்எஃப் நெளி தந்துட்டோம்னா அங்கே போயிட்டு வரணும். இல்லை டெண்டலுக்கு எழுதி தந்துட்டோம்னா டெண்டலுக்கு போயிட்டு டெண்டலுக்கார கடைங்களை போட்டு தான் வேணுமென்னு சொன்னால் இங்கே எழுதி தருவினோம், நாங்கள் போட்டு விடுவோம்.
போட்டு விடுவீங்க. சரி, ஒரு நோயாளி என்று நாங்கள் சொல்றதை விட ஒரு சேவை நாடின்னு சொல்லலாம். ஒரு சேவை நாடிக்கு வந்து எவ்வளவு நாட்கள் எடுக்கும் அவருடைய சேவையை முழுதாக முடித்து இங்கிருந்து போறதுக்கு? எங்களுக்கு சாமான்கள் கொஞ்சம் தட்டுப்பாடு. இப்போ டொனேஷன்லாம் கொஞ்சம் சாமான் வந்திருக்கு. தம்பி வணக்கம். வணக்கம். எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறீங்க? சென்ட்ரல் காலேஜ். என்ன நடந்தது? ஆ? என்ன நடந்தது? ஏன் வந்திருக்கிறீங்க? நான் சின்ன பின்ன அம்மாட்ட வந்தவன். நான் பார்த்தேன். யார்கிட்ட வந்து நீங்க? சின்ன பின்ன அம்மாட்ட அவன் வந்தவன். நான் அவனோட வந்தவன். அம்மா வேலை ஃப்ரெண்ட் மகனோட வந்து நீங்க. சரி, ஓகே அப்பன், பை. நாங்கள் வந்து டென்டல் லெபார்ட்டரி. அப்போ நொதம் ப்ரொவின்ஸ்லேயே இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இது இயங்குது. அப்போ இப்போ டென்டல் லெபார்ட்டரின்னு வரக்கிட்ட என்ன கான்செப்ட்னா, இப்போ டென்டலில் வந்து ஒவ்வொரு மெயின் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்ட்ரி, ஆர்த்தோடான்டிக், OMF, அடுத்தது OPD. அப்போ இந்த 3 ஸ்பெஷல் யூனிட்னா ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்ட்ரி, OMF, OPD. அப்போ மற்றது வந்து ஆர்த்தோடான்டிக். அப்போ இந்த ஒவ்வொரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கன்சல்டன்ட் நியமிக்கப்படுவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடக்கும். அப்போ வந்து OMFல வந்து நாங்கள் சர்ஜரிஸ் அதை மாதிரி ஹெல்ப் லைனில் போவோம். ஆர்த்தோடான்டிக்கள் வந்து பல் மிதப்புகளுக்கு வந்து கிளிப் போடுவோம். அது வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். அடுத்து வந்து ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்டில் வந்து பல்லுகள் வந்து பல்லுகளுக்கு நாங்கள் வந்து இந்த கெப்புகள் போடுறது, மற்ற வந்து டென்ச்சர்ஸ், இம்ப்ளான்ட், க்ரவுன் அண்ட் பிரிட்ஜ் அதை மாதிரி செய்யுது. அடுத்து வந்து OMFல வந்து கேன்சர் சர்ஜரிஸ், மற்ற வேறு மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் நாங்கள் செய்கிறது. அப்போ அதில் வந்து இந்த டென்டல் லெபார்ட்டரியில் வந்து பங்கு வந்து ஆர்த்தோடான்டிக்னா நாங்கள் கிளிப்புகள் எல்லாம் இங்கே தான் செய்கிறது. இப்போ எல்லா கிளிப்புகளையும் ஃபேப்ரிகேஷன் வந்து இங்கே தான் நடக்கிறது. அப்போ வந்து கிளிப்புகள்னால் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கலாம், இல்லாட்டி ரிமூவல் ஆகிக்கலாம். ஃபிக்ஸ்லேயே வந்து ஒரு பார்ட் நாங்கள் இங்கே செய்கிறது. அப்போ ஃபைனல் பார்ட்டும் இங்கே செய்கிறது. அப்போ வந்து அடுத்து வந்து இது ரிமூவல்னால் ஃபுல். அப்போ ஆர்த்தோடான்டிக் ஃபுல்லாகவே இங்கே டென்டல் லெபார்ட்டரியை சார்ந்து தான் இருக்கும். அப்போ ஒரு பேஷண்ட்டை வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்டை ரிலீஸ் பண்ணி அனுப்புறதுக்கும் நாங்கள் ஒரு கிளிப் ஒன்று செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அதை வெளியே போடலாம். அடுத்து வந்து ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்டில் வந்து நாங்கள் டென்ச்சர்ஸ். அப்போ பல்லுகள் வந்து சம்டைம் ஆக்சிடென்ட் பேஷண்ட் வரும், சம்டைம் அது நார்மலாகவே பல்லுகள் இல்லாத பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து டென்ச்சர்ஸ் போடுறோம். அடுத்து வந்து OMFல வந்து சர்ஜரி செய்யக்கிட்ட மொடல் சர்ஜரின்னு ஒன்று செய்கிறோம். மொடல் சர்ஜரின்னா நாங்கள் வந்து ஒரு சர்ஜரி ஒன்று பிளான் பண்ணிக்கிட்ட அதே நாங்கள் லெபார்ட்டரியில் வந்து அந்த சர்ஜரியை வந்து மொடலில் அந்த பேஷண்ட்டை இது மாடல்ஸ் எடுத்து நாங்கள் அந்த சர்ஜரியை மாடலாக செஞ்சு பார்க்குறது, எப்படி இந்த சர்ஜரியை எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் த சர்ஜரி வந்து சர்ஜிக்கல் பிளேட், அதாவது வூண்ட் வந்து ஹீல் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு சர்ஜிக்கல் பிளேட்னு கொடுப்போம் கேன்சர் சர்ஜரிஸுக்கு. அடுத்தது ஒப்டியூரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்க வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் ஈஸியாகிறதுக்கு, ப்ரீத் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் ஒப்டியூரேட்டர்ன்ற ஒரு அப்ளையன்ஸும் செய்கிறோம் இங்கேக்கு. இது வந்து நான் சொல்ல ட்வின் பிளாக் அப்ளையன்ஸ்னு சொல்லிட்டு, அப்போ இது வந்து பல்லு மிதப்பாயிருது. அப்போ மென்டிபிள் வந்து பின்னுக்கு ஆயிர பேஷண்ட்டுக்கு வந்து இது வந்து கிளாஸ் 2 டிவிஷன் 2 அது மாதிரி கிளாஸ் 2 பேஷண்ட் மாதிரிக்கு நாங்கள் இது வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இது வந்து ஏஜ் வந்து சாதாரணமாக ஒரு 12 to 13, 13, 14 மாதிரி அது ஃபீமேலுக்கு வித்தியாசம் பண்ணும் ஸ்லைட்ஸ்லேயே. அப்போ அந்த அதை மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி கிளிப் செய்கிறோம். அப்போ கிளிப் செஞ்சுட்டு இதை பேஷண்ட்டை வாயில் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம். இது வந்து ரிமூவபிள் அப்ளையன்ஸ் சொல்கிறது, ஃபிக்ஸ்ட் இல்லை. இது வந்து ரிமூவபிள் அப்ளையன்ஸ். அப்போ பேஷண்ட் வந்து கழட்டி போடலாம், அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படியான இதில் தான் நீங்கள் செய்கிறது நாங்கள்.
யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ளே நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கும் கொண்டு வரது எங்களுடைய நோக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த பகுதி வந்து டென்டல் லெபார்டரி, அதாவது பல் ஆய்வுக்கூடம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இங்கே வந்து நிறைய விஷயத்தை செய்யணும். இங்கே இருக்கிற சில விடயங்களை பார்க்கல எனக்கும் அதுகள் புதுசாக இருந்து சரி உங்களுக்கும் அந்த விஷயங்களை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க இங்கே என்ன மாதிரியான சேவைகளை நீங்கள் வழங்குறீங்கன்னு சொல்லி. இதில் இருக்கைகளில் இந்த ஒரு பல்லுக்கு வந்து கட்டுறதாக இருக்கட்டும் அல்லது ஒரு கிளிப் போடுறதாக இருக்கட்டும், இப்படி சாதாரணமாக மக்கள் சொல்லிங்க இப்படி சொல்லுவேணும். இந்த ஒரு கிளிப் போடுறேன்டா இந்த மெட்டீரியல் எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்குது, இது கவர்மெண்டால் உங்களுக்கு தரப்படுதா, என்ன நிலைமை? அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து கிரைசிஸுக்கு 2020க்கு எங்களுக்கு கவர்மெண்ட்டால் வந்து இது தரப்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு வந்து கிரைசிஸுக்கு பிறகு கவர்மெண்ட்டில் இந்த பிரச்சனைகளால் வந்து எங்களுக்கு வந்து எம்எஸ்டியால் இது வந்து தரப்பட்டில்ல. அப்போ அதனால் வந்து நாங்கள் டிரெக்டர்கிட்ட வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டலில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து காஸ்ட் வந்து நாங்கள் பெரிய ஒரு காஸ்ட் போகுது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே பெரிய ஒரு காஸ்ட்டை நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலால் பே பண்ணி தான் நான் செய்கிறோம். இப்போ வந்து பேஷண்ட்ஸும் அது மாதிரி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதே மாதிரி நாங்களும் அதை ரெஸ்பான்சிபிளாக அந்த மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணி அதை செய்கிறது தான் இங்கே எனக்கு ஆல்மோஸ்ட்டாக நாங்கள் இங்கே டிரெக்டர் மூலமாக தான் இங்கே மெட்டீரியல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. சரி, கிடைக்குது. பட் அது வந்து நான் வெளியில் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது தனியார் மருத்துவமனைகளில் நாடுற ஒரு தன்மை இருக்குது, பல்லு கட்டுறன்னு சொல்லுவேன். இப்போ வயசானாக்கள் அல்லது ஏதாவது ஒரு விபத்தில் வந்து ஒரு பல்லு இல்லைன்னு சொன்னால் பல்ல செயற்கையாக வந்து அந்த பல்லை கட்டி கொள்கிற தன்மை வந்து இருக்குது. அந்த செயற்பாடுகள் வந்து இங்கே நடக்குதா? நாங்கள் இங்கே வந்து பல்லு கட்டுறதும் செய்கிறோம். சாதாரணமாக 1 to 2 tooth லொசிங்ஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து பல்லு கட்டுறது செய்கிறோம். அப்போ பல்லு கட்டுறவங்க இங்கே ரெஸ்டோரேட்டிவ் டென்டிஸ்ட் ஸ்பெஷல் யூனிட் இருக்குது, கன்சல்டன்ட் இருக்காங்க. இப்போ வந்து அங்கே வந்து அந்த பல்லுக்கான அச்செடுத்து எங்களுக்கு தரப்பட்டா நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லு கட்டுறதான அந்த கிளிப்பஸை வந்து செஞ்சு கொடுப்போம். அப்போ அவங்க வந்து போட்ட வேலையில் செய்வாங்க. அதாவது அந்த செயற்கை பல்லையும் வந்து நீங்கள் இங்கே செய்வீங்களா? இப்போ ஆர்டிஃபிஷியல் டீத்ன்றது வந்து அந்த டூத் வந்து எங்களுக்கு அது வந்து ஃபேப்ரிகேஷனாக அது ரெடிமேடாகவே கிடைக்கப்பட்டது. அதை வச்சு நாங்கள் வந்து அந்த இது ஃபுல்லாக டென்ச்சர்ஸும் செய்கிறது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவையோட வயசு அவையோட தோற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லோட அந்த சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்வீங்களா? அதுக்கு வந்து அந்த ஓவல் ஷேப், அப்போ அந்த வி ஷேப் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ் எப்பியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லோட ஷேப் இருக்குது. அப்போ வந்து அதை வந்து என்ன ஷேட்னா அந்த கலர் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ணோம். A2 A3ன்னு சொல்லி கலர் டார்க் ஆகிட்டு போகும். மேல் ஃபீமேல்னு சொல்லிக்கிட்டு அதுக்கேற்ற மேல் இருந்தால் கொஞ்சம் பெரிய பல்ல இருக்கும், ஃபீமேலில் சின்ன பல்ல இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து டயக்னோஸ் பண்ணுறோம் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி எந்த வகையான பல் சரி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் அதை ஃபேப்ரிகேட் பண்ணுறது. ஒரு சின்ன இடத்துல நீங்கள் நிறைய வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்றது எனக்கு பார்க்க தெரியுது. எப்படி ஏதாவது சவால்கள் இருக்குதா, சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குதா? சவால்கள்டா இப்போ எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கிட்டு இது வந்து ஒரு நிறைய டைம் கன்சியூம் ஆகிற ஒர்க் பண்ணுறது. இது ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் நிறைய ஹவர்ஸ் இங்கே ஒதுக்குறோம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கிளிப் செய்கிறதுக்கு நம்ம டைம் 3-4 hours ஒரு பேஷண்ட்டுக்கு ஒதுக்குற டைம் இருக்குது. அப்போ வந்து அது வந்து வெளியிலேருந்து பார்க்கிட்டு நாங்கள் கிளிப் பண்ணி குயிக்காக செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு பெரிய ஒரு டைம் வந்து நாங்கள் ஒதுக்கி ஒரு பேஷண்ட்டாக அது அப்போ நாங்கள் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆகிக்கிறோம். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேவை வழங்கிட்டு தான் அது வந்து தொடர்ந்து அது செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். சரி, இந்த இதில் ஒரு மெட்டீரியல் இருக்குது, நான் நினைக்கிறேன் இதுதான் நீங்கள் அந்த பல்லுக்கு கிளிப் போடுற அந்த மெட்டீரியலாக இருக்க மாட்டேங்குது. இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் இருக்குது? இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல். அப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் இது வந்து இப்போ நாங்கள் வாயில் வந்து இந்த கம்பியை போடக்கிட்ட அந்த கொரோஷன் வரப்படாது, அது என்ன ரியாக்ஷனும் கொடுக்கப்படாது. அப்படின்னா அது வந்து சிலைவாக இருக்குது. அப்போ இது ஏற்பட்ட இதில் இருக்கிறதால வந்து நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கப்படாது. அடுத்தது ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கணும். அப்போ இதுக்குண்டு வேறையாக தயாரிக்கப்பட்ட ஒரு வயர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த வயர் தான் யூஸ் பண்ணி தான் இந்த கிளிப்புகள் அதெல்லாம் செய்யும். தேங்க்யூ. Good morning, doctor. Good morning. How are you? I'm doing good, thank you. Okay. Doctor, can you explain what are the services that you are providing here?
Okay, this is Department of Restorative Dentistry. This is one of the specialties of the dentistry. It's about restorative dentistry. So we are mainly dealing with referrals that we are getting from the outside stations, outside peripheral hospitals. So we are getting many patients. We are dealing mainly with trauma cases, that is trauma to the teeth. We are doing management of trauma, and also we are doing periodontal treatment, gum treatments, and also special care treatments for the children, especially caries. And we are doing mainly root canal treatments. You mean nerve filling root canal treatment of teeth. And also we are doing replacement of missing teeth, especially prosthesis. And we are also an integral part of the cancer management. That means we are constructing prosthesis of the cancer patient to replace missing tissues of the patients. And also we are doing mainly missing teeth replacement with prosthesis, dentures and bridges, and we are planning to do implant treatments also in this clinic near future. Oh, really, a lot of services you are giving to the public. I'm happy that when I'm hearing about these informations. Okay, can you explain if a patient want to access you, how they want to access? What are the procedures? Yeah, public can directly approach here, especially many people first go to the OPD, outpatient department, and they refer the necessary patient to here by written referrals, and also from the patients of the outside of the teaching hospital, Jaffna, peripheral hospitals, they can direct here through their dental surgeons or via referral. So even people can directly access here. Yeah, people can directly access. Okay. I'm going to ask a different question. It's not related to the medicine. Yeah, I know you're from? I'm from Kurunagar. Kurunagar, near to Kandy. I have a friend in Kandy also. Okay. Then, how do you feel about Jaffna? Actually, this is my first appointment as a consultant. So I request here and came here. That's my first choice. You requested and came to Jaffna. Why? Actually, I like to be here. I had a previous experience also in 3 months time. Actually, I like to be here because the hospital is very calm and quiet, and we have every facility, here, and we can give a maximum service to the public. And people here are also very friendly, and I like to be here actually. The director also gives us a good support, and yeah, it's a very friendly environment, and I like to treat patients here. And this is, I feel something different, the culture here, because I'm Sinhala Buddhist, and culture is somewhat different. So I like that change. So I'm experiencing that change here. So I like to be here too. Okay. You like to be here. Do you feel any cultural barriers here, or with the patients, or with other co-staffs? Actually, I feel a little bit barrier regarding communication, but I'm learning Tamil, and I'm get used to speaking Tamil. But other than that, there's no such obstacle. Every people is friendly, no such barrier, no discrimination. I want to say that even if we go to a shop, they treat us very well, and there's nothing such a discrimination. And all the staff members are very friendly, and patients are also like that. So I don't feel any barrier. Other than I feel something difficult in communication. Other than that, completely calm, good environment. What about the food? How do you manage it? Food, actually, I'm experiencing new foods. This is somewhat different to our Sinhala traditional foods. Day by day, I'm visiting every shop and experience their traditional food. And yes, I'm enjoying. Enjoying. Okay. Can you talk in Tamil a little bit? Because මට සිංහල කතා කරන්න පුළුවන්. கொஞ்சம் தெரியும். Okay. That's enough. Thank you. Thank you.
எழுதி தந்தேன் முரசு கரையில் என்று பார்த்தேன் அவர் எழுதி தந்தேன். இவர் மாஞ்சோலை க்ளீன் பண்ண சொல்லி எழுதி தந்தது. அங்கே போய் மாஞ்சோலை க்ளீன் பண்ணினேன். அங்கே க்ளீன் பண்ணிட்டு திருப்பி இங்கே அங்கே இருந்து பிறகு இங்கே சொல்லி சொன்னவையா? அப்படியா? இங்கே போக சொல்லி சொன்னவையா? சரி. இப்போ நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வந்த நீங்கள் இவ்விடத்துக்கு? 5:30 வந்து அங்கே மூட்டுவாத கிளினிக் முடிச்சுட்டு இங்கே வேற சொல்லி சொன்னவே வந்திருக்கிறேன். முதல் வந்து ஒரு கிளினிக்கை முடிச்சுட்டு பிறகு இன்னொரு கிளினிக்கு வந்திருக்கிறீங்க. இதில் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்தேன். அங்கே லேட் ஆகுது. அப்போ நீங்கள் இங்கே வந்து இதையும் முடிச்சுட்டு திரும்ப அங்கே போக போகிறீங்க. சரி, இதில் நீங்கள் இப்போ எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட இருக்கிறீங்க? நான் இப்போ இதில் ஒரு அரை மணித்தியாலம் தான். சரி, ஓகே. சரியம்மா, உங்களை தங்கச்சின்னு சொன்னால் இப்போ அம்மான்னு சொல்லிட்டு சரி, எல்லாரும் சகோதரம் தானே. ரைட், நன்றி. நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. போதனா வைத்தியசாலையின் முக தாடை சத்திர சிகிச்சை கிளினிக்கிலே இணைந்திருக்கின்றோம். எமது பிரிவானது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் துவக்கம் சாதாரண விடுதி வரை இயங்கி வருகின்றது. எமது வைத்தியசாலையிலே வருகின்ற விபத்து பிரிவிலிருந்து வருகின்ற பேஷண்ட்கள் முகத்தில் காயங்கள், எலும்பு உடைவுகள் உட்பட எல்லா விதமான சிகிச்சைகளுக்கும் உரிய வசதிகளை கொண்டு இயங்கி வருகின்றது. முகத்தில் ஏற்படுகின்ற உடைவு எலும்புகள் உட்பட இளைய இழப்புகளுடைய வைத்தியர்கள் இங்கு இருக்கின்றன. அத்துடன் குழந்தை பிறந்தவுடன் ஏற்படுகின்ற சில கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் சொல்வது பிறப்பினை ஏற்படுகின்ற சில டிஃபார்மிட்டிகளுடைய, உதாரணமாக உதடு அன்னப்பிளவு, தாடை அன்னப்பிளவு வைத்தியங்களும் இங்கு சத்திர சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்படுகின்றது. அதை விட்டு தற்பொழுது மேலதிகமாக இருக்கின்ற பிரச்சனை புற்றுநோய். வாய் புற்றுநோயானது இலங்கையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. இதற்குரிய வைத்தியங்களையும் நாங்கள் இங்கே செய்து வருகின்றோம். அதை விடுத்து சத்திர சிகிச்சையின் பிற்பாடுள்ள பகுதிகளை எமது விடுதிகளில் வைத்து நாங்கள் பராமரித்து வருகின்றோம். அதை விட அழகு சம்பந்தமான சிகிச்சைகள் அதாவது லிமிட்டடாக தான் இருக்குது. இங்கே மற்றதுக்குரிய டிமாண்ட் கூட இருக்கிற காரணத்தினால இங்கே அழகு சம்பந்த சிகிச்சை நிலையம் இங்கே செய்யக்கூடிய இருந்துமே எங்களுக்கு நேர போதாமை ஒன்று இருக்கின்றது. அதை வச்சு பராமரிக்கக்கூடிய இடப்போதாமை ஒன்று இருக்கின்றது. அப்படி சில பிரச்சனைகள் இருக்கின்றது எங்களுக்கு. உதாரணமாக மூக்கு அமைப்புகளின் மாற்றம், கட்டுரு அமைப்புகளின் மாற்றம், தாடை மாற்றங்கள், முக அமைப்பு மாற்றங்கள், அதை விட மேலதிகமாக இப்போ ஈஸ்தட்டிக்காக இம்ப்ளான்ட்ஸுகள், மற்றது அதில் சில வகைகள் இருக்கிறது. இன்ஜெக்ஷன் போடுறது, கேஆர் நாட்டுதல், அதற்கெல்லாம் சில நேர பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் ஐபிசி தமிழ் இருங்க நாங்கள் ஐபிசி தமிழ் டிவியிலேருந்து வந்திருக்கிறோம். இந்த வைத்தியசாலை சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு தான் உங்களோட கதைக்க போகிறோம். ஐயா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? ஹோண்டாவிலேருந்து. என்ன விஷயமா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க? அல்சர் மாதிரி வயிற்றுக்கு பிரச்சனை இருக்குது. பித்தப்பையிலேருந்து சில இது கட்டியனோட சொன்னால் இந்த மாதிரி தெரியல, கண்டுபிடிக்கலாமா. இன்றைக்கு 2ஆம் முறை தான் வந்திருக்கிறோம். எடுத்து தான் தெரியும். காட்ட போகிறீங்க.
நீங்கள் இப்போ முதல் தரம் வந்திருக்கிறீங்களா இல்லை முதல்ல வந்திருக்கிறீங்களா? ஒரு ரூபா தான் டிக்கெட் ரெண்டாவது. முதல்ல எங்கே வந்த நீங்கள்? நாங்கள் வெளியில் நீங்களத்தில் பார்த்து தான் மீன் இங்கே ஒன்று காட்டினாங்க. சுயந்தனையாக பார்த்தவர் இப்போ தான் பார்த்துட்டு கூட வாராண்டு. சரி, எங்கட பிரதேசத்தில் இப்படி ஒரு வைத்தியசாலை இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ குழம்பு போக வேண்டிய சிறுவன் சிலவு இல்லாட்டி பெரிய பிரச்சனை தானே. இப்போ சுகமாக எங்களுக்கு சுருக்கமாக முடியுது. இது நல்லா. ஆனால் வெளியிலலாம் நிறைய கதைகள் சொல்லினமே, நீங்கள் அப்படி சொல்லிக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில வைத்தியசாலையில் சில குறைபாடுகளை சொல்லுவினோம், அப்படி இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவினோம், அப்படியெல்லாம் சொல்லிக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது சில பேர் அதில் மன அபிப்பிராயம். அது குறை சொல்லாமல் மக்கள் இல்லை. இது என்னை பொறுத்தவரை எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அம்மா ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை ஐயாவோட வந்துறீங்களா நீங்கள்? சரி அம்மா, நன்றி. இது மக்களுக்கான ஒரு மருத்துவ தொடர்.